ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு சென்னாக்குனி ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு நிறைய பொருள் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஆயில் விடலாம். எண்ணெயில் தான் வதங்கணுங்க. கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போடலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் போடலாம். 3 வெங்காயம் பொடி பொடியா நறுக்கிறது. வெங்காயம் வதங்கறதுங்காட்டி சென்னாக்குனியை கழுவிடலாம். நல்லா வதங்கிச்சு. இந்த கருவாடு நல்லா 4-5 தண்ணியில் கழுவிட்டு தண்ணி இல்லாத எடுத்துட்டு உதிரி உதிரியாக இருக்கிற மாரி எடுத்துக்கலாம். எடுத்து இதில் போட்டுக்கலாம். இதில் உப்பு, மஞ்சள் தூள், இது மஞ்சத்தூள் உப்பு மிக்ஸ் பண்ணியாச்சு. இது 10 நிமிஷம் சிம்மில் வேகட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு தக்காளி பழம், அரைச்ச தக்காளி பழம் ஒன்று போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ தக்காளி பழம் போட்டாச்சு. ஈரப்பதம் இல்லாத நல்லா வதங்கி வரட்டும், பச்சை வாசனை போகிற மாதிரி. தக்காளி போட்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிச்சா இது ட்ரை ஆகி உதிரி உதிரியாக ஆகுற வரைக்கும் இது மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்க, நல்லா வதங்கி ரெடி ஆயிடுச்சு. இது ரெடி ஆயிடுச்சு, நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது சாம்பார் சாதத்தில் சாப்பிட்டீங்கன்னா சக்கரா இருக்கும். இது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.